Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு சிஸ்டருடைய கமெண்ட்க்கு வந்து ரிப்ளை பண்ண போறேன். ஒன்னு இல்ல ரெண்டு சிஸ்டருடைய கமெண்ட்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ண போறேன். சோ இந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு சீட் போட்டிருந்தாங்களா. சோ அதுல வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. ப்ராப்ளம் இல்ல, ஒரு சில சஜஷன் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. சோ இதை பார்த்தப்பதான் இப்படி வேலை நடக்குமா, இதெல்லாம் வேலை இருக்கான்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. சோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸாவும் இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம். சோ அதனால இந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் டீடைல்டா ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் சொல்லியிருக்கேன். நான் மார்னிங் கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணேன்னு சொன்னேன். எனக்கு அர்ஜென்ட் சிஸ்டர், ஸோ அதனால சீக்கிரமா எனக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோல வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அது அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இன்னொரு சிஸ்டரும் வந்து கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருடைய கமெண்ட்டும் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ அதை பாருங்க என்னன்னு. வீடியோக்குள்ள போய் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ லென்த்தா பெருசா வீடியோக்குலாம் போகணும், அவ்வளவுதான் வீடியோக்குள்ள வந்தாச்சு. சோ அந்த சிஸ்டருடைய கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் கோல்டு லோன் போட்டு இருக்கும், இந்த மந்த் முடியுது, நாங்க போட்ட கடையில கலெக்ஷன்ஸ் அவ்வளவாக இல்ல, அதனால கோல்டு காயின் வாங்கிட்டு வேற கடையில அதை வச்சு செயின் எடுக்கலாம்னு இருக்கோம். இது சரியா வருமா, எனக்கு ஐடியா தெரியல, உங்க கருத்தை பதிவிடவும் போட்டிருக்காங்க. சோ அதுக்கு நான் வந்து ஒரு ரிப்ளை பண்ணிருந்தேன். சோ அதுக்கு கீழே அவங்க சிஸ்டர் இல்லைன்னா இந்த கடையில செயின் வாங்கி வேற கடையில வச்சு வேற மாடல் வாங்கலாமா, அது லாபமா இருக்குமா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது என்னன்னா பாத்தீங்கன்னா, கடையை கவனிக்காம சோ கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குமா என்ன ஏதுன்னு யோசிக்காம ஆனா கோல்ட் சீட் வந்து போட்டுட்டாங்க. சோ இது ஒண்ணுதான் பிரச்சனை அவங்களுக்கு. சோ இப்படியும் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் பார்க்கதான் தோணுச்சு. சோ அதனால நம்ம கடை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து எந்த கடையில கோல்ட் சீட் போடுறோம், அந்த கடையில வந்து கோல்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கா, அங்க வாங்கினா கரெக்டா இருக்குமா, நம்ம பேச அமௌண்ட் சொல்லி கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்கணும். சோ அந்த சிஸ்டருக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கோல்டு நம்ம நகைச்சீட்டு போடுறது லாபம் தான். சோ நகைச்சீட்டு போடுறது லாபம்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலுமே நான் சொல்லியிருக்கேன். சோ நகைச்சீட்டு போடுறதுல நம்மளுக்கு மெயினான லாபமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து விஏ சார்ஜஸ் வந்து இல்லாம நம்ம நகை எடுத்துக்கலாம் நகைச்சீட்டு போட்டோம்னா. சோ 1 இயர் நம்ம கட்டுவோம், கட்டி முடிச்சோடனே இப்ப நம்ம 1 இயர் வந்து எவ்வளவு கிராம்ஸா வரவு வச்சாங்க அப்படின்னா, எவ்வளவு கிராம்ஸ் வரவு வச்சிருக்காங்க, இப்ப வந்து நம்ம 12 மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா 8 கிராம் வந்து நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. 11 மாசம் 12 மாசத்துல 8 கிராம் வந்து நம்ம வாங்கிட்டோம். 8 கிராமுக்கான அமௌண்ட் வந்து கோல்ட் சீட்ல போட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 8 கிராம்ஸ்க்கும் அப்படியே 8 கிராம்ஸ்னா அன்னைக்கு ஒரு பவுனுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 6-7 ரூபாய் கிட்ட செய்கூலி சேதாரம் போடுவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. சோ கரெக்டா நான் சொல்லல. சோ 6-7 ரூபாய் செய்கூலி சேதாரம் போடுவாங்க. அந்த செய்கூலி சேதாரம் இல்லாம நம்ம அப்படியே அந்த நகையை வந்து நம்ம வாங்கிக்கலாம். எந்த நகை போச்சுக்கோ அதை வாங்கிக்கலாம். இதுதான் அதுல இருக்கிற பெனிஃபிட்டே. நீங்க கோல்டு காயின் வாங்குறோம்னு சொல்றீங்க, கோல்டு காயின் வாங்கலாமாக்கான்னு கேக்குறீங்க. சோ நீங்க கோல்டு காயின் வாங்கும்போது மத்த கடைகளை நீங்க கோல்டு காயின் வாங்குனீங்க அப்படின்னா சோ எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க சீட்டு போட்டுக்கோன்றது சொல்லல. சோ எவ்வளவு ரூபாய்க்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நம்ம கோல்டு காயினா வாங்கணும்னா கோல்டு காயினுக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் தான் போடுறாங்க, மேக்கிங் சார்ஜ் எல்லாம் பெருசா எங்கேயுமே போடல, ஜிஎஸ்டி மட்டும் தான் போடுறாங்க. ஜிஎஸ்டி ஒரு சில கடைகள் 50-100 வந்து அதுக்கான கோல்டு காயின் வாங்குறதுக்கான சார்ஜஸா போடுறாங்க. சோ அந்த 100 ரூபாய் தான் உங்களுக்கு கோல்டு காயினா வாங்கும் போது லாபமாகும். நீங்க நகையா எடுத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் ஒரு பவுனுக்கு 6000-7000 கிட்ட போடுறாங்க. சோ அது உங்களுக்கு லாபமாகும். நீங்க கோல்டு காயினா வாங்கினீங்கன்னா 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாய்க்குள்ளதான் உங்களுக்கு லாபமா இருக்கும். சோ அப்படின்னும் போது நீங்க கோல்டு காயினா வாங்குறது கண்டிப்பா லாபமே கிடையாது. சோ இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து இப்ப நம்ம அவங்க வந்து சரியில்லை, அங்க வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல, அங்க வந்து நகையை வாங்கிட்டு அந்த நகையை கொண்டு போய் நான் வேற கடையில கொடுத்துட்டு நம்ம மாத்திட்டு வாங்கிக்கலாமான்னு கேக்குறாங்க. அதுவுமே லாபம் இல்ல. எதனால, என்ன ரீசன்னாலன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லாம நீங்க வாங்கிடுறீங்க. வாங்கின நகையை போய் நீங்க வேற கடையில விற்கும் போது அங்க வந்து நீங்க செய்கூலி சேதாரம் ரேட்டோட எல்லாம் எடுக்க மாட்டாங்க. சோ அன்னைக்கு ரேட் இப்ப இன்னைக்கு வந்து 1 கிராம் 6700 ரூபாய்க்கு போகுது. சோ நீங்க அங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 6700 ரூபாய் 1 கிராம்ன்ற நினைக்கு தான் எடுத்துக்குவாங்க. சோ அந்த 6700 ரூபாய்க்கு நீங்க நகை வேற நகை புது நகை வாங்கும் போது 6700 ரூபாய்க்குரிய செய்கூலி சேதாரம் போடுவாங்க. சோ 6700 ரூபாய்க்கு 2000 ரூபாய் கிட்ட 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிட்ட எப்படியும் கண்டிப்பா செய்கூலி சேதாரம் போடுவாங்க. சோ அங்க வந்து நீங்க வாங்கின நகை இங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வாங்குறப்ப உங்ககிட்ட அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு தான் எடுத்துக்குவாங்க. நீங்க வேற நகை மாத்தும் போது செய்கூலி சேதாரத்தோடு சேர்த்து எடுத்து இதுலயும் பெரிய எந்த யூஸும் இல்ல. நீங்க வந்து உண்டியல்ல சேர்த்து வச்ச மாதிரிதான், உண்டியல்ல சேர்த்து வச்ச காசை நீங்க அங்க கொண்டு போய் வேற கடையில கொடுத்து நகை எடுக்கிற மாதிரிதான். இதுலயுமே பெருசா எந்த லாபமும் இல்ல. சோ எனக்கு தெரிஞ்சு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுவே நானா இருந்தா நான் வந்து இதே மாதிரி பண்ணிருந்தேன், எனக்கு வந்து இங்க கலெக்ஷன்ஸ் பிடிக்கல, நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு பார்த்தேன். சோ எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. சோ எனக்கு தோணுன விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நானா இருந்தா இப்ப வந்து அந்த மாதிரி நீங்க வந்து தெரியாம போட்டுட்டீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கல. சோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாம், சிஸ்டர்ஸ் கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ. நானா இருந்தா அதான் பண்ணுவேன். சோ அதனால அதையே உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சிஸ்டர்ஸ் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ் யார்ட்டாவது கேட்டு பாருங்க, இந்த மாதிரி நகை நீங்க வந்து எடுக்கணும்னு
எடுக்கிறதா வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. சோ அவங்க வந்து செய்கை சேதாரத்தோட வந்து எடுப்பாங்க. சோ அந்த எடுக்கிற பணத்தை வந்து நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க வேற கடையில போய் நீங்க பண்ணலாம். அந்த மாதிரிலாம் யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தோணல இந்த காலத்துல. பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க அவங்கள வந்து நகை எடுத்துக்கல சொல்லிக்கலாம். சோ அவங்க வந்து சீட் எல்லாம் போடல இல்லையா, சோ அவங்க வந்து வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து போட்டுதான் வந்து அவங்க அந்த நகை வாங்குவாங்க. சோ அந்த காசை வச்சு நீங்க வேற கடையில போய் வாங்கிக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த கடையா இருந்தாலும் நகை செய்வாங்க அப்படிதான். அவங்க வந்து வேற எங்கேயும் காசு கொடுத்து நகை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. சோ நகை செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அவங்க வந்து நகை வந்து வேற கலெக்ஷன்ஸ் ஏதாவது நான் நீங்க மொபைல்ல நெட்ல பார்த்தோ இல்ல ஏதாவது புக்லெட்ல பார்த்தோம் நாங்க வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மாதிரி செஞ்சு தருவீங்களான்னு கேட்டு பாருங்க. சோ மேக்சிமம் செஞ்சு தருவாங்க. அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது கொடுத்தாவது கண்டிப்பா உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல இருக்கிறது, எங்களுக்கு வேற செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. மேக்சிமம் செஞ்சுதான் தருவாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நீங்க எங்களால செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் வேற எங்கேயாவது கொடுத்தாதான் எங்களுக்கு செஞ்சு வாங்கி கொடுங்க, எங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கலன்னு சொல்லி கேட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகே தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ நானா இருந்தா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் கண்டிப்பா செஞ்சிருப்பேன். என்ன நீங்க திரும்ப செஞ்சு வாங்கும் போது இன்னொரு 15 நாளோ 20 நாளோ உங்களுக்கு டைம் சொல்லுவாங்க. 15 நாள் ஆகுங்க 20 நாள் ஆகுங்கன்னு டைம் சொல்லுவாங்க. சோ அந்த டைம் வந்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி நீங்க 15 நாள் 20 நாள் கழிச்சு நீங்க வாங்குங்க. அதுதான் லாபம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து காயினாவோ இல்ல வேற என்ன நீங்க செயினா வாங்கி வேற மாத்தி வாங்கினாலோ அது வந்து உண்டியல சேவ் பண்ண மாதிரி தான். இதுல வந்து கோல்ட் சீட்டுக்குரிய எந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்காது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. சோ பாக்குற சிஸ்டர்ஸ் வேற ஏதாவது தோணுது, அவங்களுக்கு ஏதாவது ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்க வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த சிஸ்டர் கேட்டுக்கிட்டாங்க. சோ அவங்களுக்கு உங்க கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சோ நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் கமெண்ட், இந்த சிஸ்டருக்கும் நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். சோ ஹாய் சிஸ், எனக்கு ஒரு பாப்பா இருக்காங்க. என்கிட்ட 5 பவுன் இருந்துச்சு, அதுவும் அடகுல இருக்கு. இப்போ இருக்க நிலைமை இப்படியே போனா எப்படி பெண் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறது? சோ சேட். கோல்ட் ரேட் குறையுமா குறையாதான்னு கேட்டிருந்தாங்க. சோ இந்த சிஸ்டருக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சேன். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்னு கூட நான் சொல்லவே இல்லை. இந்த கமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். நிறைய பேரோட மனநிலைமை இதுதான் எனக்கு தெரியுது. கமெண்ட் செக்ஷன் பார்க்கும் போதே பெண் குழந்தைங்க இருக்கு, நகை ரேட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, நம்ம என்னதான் பண்றது, நம்ம நகை எடுக்க முடியுமா முடியாதா, கோல்ட் ரேட் குறையுமா குறையாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணி கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த சிஸ்டருக்கும் சரி, இந்த மாதிரி என் குழந்தைங்களுக்கு நகை சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுற ஒரு சில சிஸ்டர்ஸ்க்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து கண்டிப்பா நகை வந்து சேர்த்து வைக்கலாம். சின்ன குழந்தைங்கன்னா நம்ம தேவை அறிஞ்சு நம்ம நகை எடுத்துக்கிட்டா போதும். நான் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். என்னை பொறுத்தவரையில அத்தியாவசியமான கண்டிப்பா அத்தியாவசியமா நகை வந்து ஒருத்தவங்ககிட்ட எவ்வளவு இருக்கணும், நகை வந்து இருக்கணும். ஏன்னா நகை வந்து பணம். நகை கையில இருந்துச்சுன்னா எப்பனாலும் அதை வந்து பணம் மாதிரி இருந்துக்கலாம். நகை வந்து இருக்கணும். பட் நம்ம தேவை அறிஞ்சு நம்ம அத்தியாவசியம் நம்மளுக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத புரிஞ்சுட்டு நம்ம நகை எடுத்துக்கிட்டா போதும். உங்க பெண் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு போட முடியும்ன்றத யோசிச்சு பாருங்க. 10 பவுனோ 20 பவுனோ எவ்வளவு நம்மளால முடியுமோ அவ்வளவு மட்டும் நம்ம சேர்த்து வச்சா போதும். சோ இப்ப நகை ரேட் குறையுமா குறையாதான்னு கேட்ட ஒரு சில சிஸ்டர்ஸ்க்காக எனக்கும் அதை பத்தி தெரியாது. சோ நானும் உங்களை மாதிரி பப்ளிக் தான். சோ நான் பார்த்த வீடியோஸ் நிறைய பார்த்ததுல, நிறைய விஷயங்கள் நான் ரீட் பண்ணி பார்த்ததுல, படிச்சு பார்த்ததுல எனக்கு நிறைய அதை பத்தின வல்லுநர்கள், அதை பத்தின தெரிஞ்ச அந்த பினான்சியல் அட்வைசர்ஸ் எல்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது நகை ரேட்டு 10,000 ரூபாய் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ 10,000 ரூபாய் வரைக்கும் ஏறுமா, 1 கிராமுக்கு சொல்றேன். அவ்வளவு ஏறுமா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா அட்லீஸ்ட் இதுல இருந்து கொஞ்சமாவது ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. சோ அதனால நீங்க நகை ரேட் குறையுமா குறையாதான்னு யோசிக்கலாம் தேவையில்ல. உங்களால என்ன முடியுமோ மாசம் நம்ம வாங்குற இன்கம்ல எவ்வளவு சேமிச்சு வைக்க முடியும்னு பாருங்க. சோ நம்ம வாங்குற இன்கம்ல ஒரு 2,000 ரூபாய் சேமிக்க முடியுமா 2,000 ரூபாய் சேமிச்சு வைங்க. 5,000 ரூபாய் சேமிக்க முடியுமா 5,000 ரூபாய் சேமிச்சு வைங்க. எவ்வளவு சேமிக்க முடியுமோ அதை வந்து கண்டிப்பா சேர்த்து வைங்க. நகை சீட்டு போட்டு சேர்த்து வைங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் 2 ஸ்கீம் இருக்கு போஸ்ட் ஆபீஸ்ல. சோ அதை சொல்றதுக்காக தான் மெயினா அவங்க கமெண்ட்டே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். ஒண்ணு வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இன்னும் வந்து கோல்டு பாண்ட். சோ 2 விஷயங்கள் இருக்கு. சோ 2லயும் வந்து உங்க பெண் குழந்தைக்கு வந்து சேர்த்து வைக்கலாம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மாதிரி பெஸ்டான சேவிங் ஸ்கீம் பெண் குழந்தைங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது. இருக்கிறதுலே போஸ்ட் ஆஃபீஸ்ல ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம்க்கு தான் தராங்க. சோ அதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன். செல்வ மகள் சேமிப்பு திட்டம்ல வந்து கண்டிப்பா சேவ் பண்ணி வைங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ 2,000மோ 3,000மோ 1000 புலம்புறதை விட்டு நம்ம ஏதாவது ஒன்று சேமிச்சு வைக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. கோல்டு பாண்டை பத்தியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாக்குறேன், பார்த்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன். ஸோ அதுவுமே கூட நம்ம கோல்டு பாண்ட்லயுமே கூட சேர்த்து வைக்கலாம். கோல்டு பாண்ட்ல நம்ம பணமா வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்ப எவ்வளவுக்கு நம்ம கோல்டு பாண்ட் கொடுத்து வாங்குறோமோ அதுக்கப்புறம் எவ்வளவு மெச்சூரிட்டி ஆகுதோ
இன்னைக்கு நம்ம 6000 ரூபாய் கொடுத்து கோல்டு பாண்ட் வாங்குறோம்னா நாளைக்கு அந்த ரேட் வந்து 10,000 ரூபாய் மாறிச்சு, நம்ம 10,000 ரூபாய் கொடுத்து மாத்திக்கலாம். சோ அந்த மாதிரி கோல்டு அதாவது ஹார்ட் கோல்டா வாங்கணும், நம்ம பேப்பர் கோல்டா வாங்குறோம். சோ அவ்வளவுதான் கோல்டு பாண்ட்ன்றது. சோ அதுவுமே பெஸ்டான குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு நகை சேர்த்து வைக்கிறதுக்கு பெஸ்டான ஸ்கீம் தான். சோ அதனால செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஆர் கோல்டு பாண்ட்ல வந்து நீங்க போட்டு சேர்த்து வைங்க. உங்க பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சூப்பரா வந்து சேர்த்து வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கோல்டு சீட்டுமே உங்களால முடியுது அப்படின்னா முடிஞ்ச அமௌண்ட் நீங்க வந்து போட்டு சேர்த்து வச்சுட்டே இருந்தீங்க. ரேட் கூடுது குறைது அதை பத்தி நான் பெருசா யோசிக்காதீங்க. இதே கோல்டு வந்து 1500 ரூபாய் 2000 ரூபாய்ல இருந்த கோல்டு ரேட் தான். சோ அதுதான் இப்போ வந்து இவ்வளவு ஆயிருக்கு. சோ அதனால அப்ப இருக்கவங்க அதை ஃபீல் பண்ணிட்டே இருந்தா ஃபீல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு நகை வாங்க தானே செஞ்சுட்டு இருக்கோம். சோ அதனால பிரச்சனை இல்லை. சோ உங்களால எவ்வளவு முடியுமோ சேர்த்து வைங்க. இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் அந்த கமெண்ட் பார்த்தப்ப. சோ நகை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய கவலைப்படுறீங்க. நிறைய சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ பெண் குழந்தைங்களுக்கு நகை சேர்க்க முடியும், ரேட் ஜாஸ்தி ஆகுதுன்னு கவலைப்பட தேவையில்லை. நல்லா படிக்க வைங்க உங்க குழந்தைங்களை, நல்லா படிக்க வைங்க. படிப்பை விட பெரிய செல்வம் எதுவுமே கிடையாது. சோ நாங்க வந்து மதுரையில இருக்கோம். சோ மதுரைக்குள்ளேயுமே எவ்வளவோ பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவோ அச்சீவ் பண்ணுதுங்க, எவ்வளவோ பசங்களுக்கு ஈக்குவலா சம்பாதிக்குதுங்க. அதெல்லாம் எவ்வளவு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை விட இன்னும் சென்னை மாதிரியான சிட்டி, சென்னை பெங்களூர் அந்த மாதிரியான சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவலா பசங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்க இருக்காங்க. எந்த பாகுபாடுமே கிடையாது. வருமானத்திலயும் சரி எல்லா விஷயத்துலயுமே பசங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்க இருக்காங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிக்க வச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா போதும். அவங்க கண்டிப்பா நல்லா வந்து அவங்க வந்து கண்டிப்பா சம்பாரிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே நிறைவேற்றிக்குவாங்க. சோ படிப்பு இருந்துச்சுன்னா பசங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்களே நிறைவேற்றிக்குவாங்க. சோ நான் படிச்சிருக்கனாலதான் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஏதோ பேசிட்டு இருக்கேன். சோ அதனால படிப்புடைய இம்பார்ட்டன்ட் வந்து உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. சோ நல்லா படிக்க வைங்க. சோ அவங்களே வந்து நல்லா சம்பாரிச்சு நல்லா வருவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் ஏன் கீழே உட்காந்து வீடியோ எடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டாண்ட் உடஞ்சு போச்சு, அதனால கீழே உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்பதான் டிமார்ட் போயிட்டு வந்தோம். சோ அதனாலதான் சாரில எல்லாம் இருக்கேன். என்னடா சாரியில இருக்காங்கன்னு பாக்காதீங்க. சோ டிமார்ட் போயிட்டு வந்ததுனால சாரியில இருக்கேன். சோ டிமார்ட்ல என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன், நானே ஹஸ்பண்டும் சேர்ந்து பசங்க இல்லாம ஜாலியா போயிட்டு வந்தோம். சோ அதை பத்தி எல்லாம் நான் வந்து என்னோட விளாகிங் சேனல்ல போட்டிருக்கேன், சோனா ஃபேமிலி விளாக். சோ அந்த சேனல்ல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்க. என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன், நல்ல சீப் ரேட்ல நல்ல ஆஃபர் ரேட்ல வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன், கிச்சன் ஆர்கனைசர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுலாம் அந்த வீடியோக்குள்ள அந்த சேனல்ல அந்த வீடியோல போய் பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.